டேய் அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா இந்த கலை கலக்குற? அட சும்மா இருக்கனே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். எதுக்கும் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதடா, ஒரு செக் கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்ல பாருங்க சாமி லோல்ல. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன ராசு, இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது போனிட்டு ஊத்த கூடாதா? போனு விட்டாவா? நான் கேட்ட கேளு. ஊத்துங்க ஊத்துங்க. இந்தாங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்குல வச்சிருந்தியாக்கும். இந்தடா பொம்மு குடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும், குடி. ஓ சிறையில வேற குறையா? சரிடா குடி. டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிறம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். டேய் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து 10 இடத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிறமா உங்க பேர் என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேலையா? செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சு. டேய் வாடா. டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரனாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகி போனா இதுதான் நடக்கும். அண்ணே 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 இருடா, வேலையை பாருங்கண்ணே. இங்க மட்டும் இந்த வேலை தான் பாத்துட்டு லீவ்ல நிக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் செயல முடி வெட்டணும்? எம்ஜிஆர் செயல் உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அங்குலம், ஹைட் 3 அடி, தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு பிடிச்சா வந்துட்டானுங்க. அண்ணே அப்புறம் குஞ்சிக்கலாம்ண்ணே. இது ஒரு முக்கியமான வேலை தான். வேலை பாருங்கண்ணே, அப்புறம் வச்சுக்கண்ணே. அடங்கி பாருங்க என்ன வர சொல்றா. வா உட்கார். உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? எனக்கு ரஜினி ஸ்டைல். என்னது ரஜினி ஸ்டைலா? கொஞ்சம் திரும்புடா. மண்டையில முடியே இல்ல, இது எப்படா ரஜினி ஸ்டைல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலை தான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உட்கார். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட்ண்ணே. டேய் வேணா போடா. அண்ணே அரியாண்ணே 15 லட்சம். டேய் வேணாண்ணே, ஒன்னு வாங்கண்ணே. பாவம் உன தொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டு போகுது. டேய் கொண்டா. இந்தா காசு கொடு. போடா. சொல்லியா? இருப்பா, வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன அர்ஜென்டா முடி வெட்டணுங்க. போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான்.
என்னடா அது தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான்? அதானே. இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்கள சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல இருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா. அப்பதான் அவன் சேவிங் பண்ணுவான். போடா. அடுத்த வாயா வாயா சொட்ட தலையா போடா. வந்து உட்காரு. ஐயா! என்னடா இது? மனுஷால கூட்டி வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. அண்ணே முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படா வெட்டுறது? கத்திரியை செதுக்க முடியாது, கத்திரியிலே வெட்ட முடியாது. வேண்டாம் புடு அவசரம் வச்சு புடுங்க. அண்ணே பாவம்ண்ணே. டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. அச்சுச்சோ, என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது. குருவி போனா பரவாயில்லைங்க. ஆ. நேத்து 2 பாம்பு உள்ள போட்டு முதல்ல அதை எடுங்க. நாக்கிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியலங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. ஏய், ஏய், எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்கு கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேணும்டா. ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி நான் காலை விட மாட்டேன் சாமி. காலை விடுறா. போவேன். காலை விடுறா. மாட்டேன் டேய், யார்றா அவன்? சாமி. நான் ஐயோ, விடுறேன். ஐயோ, 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 ஐயோ. என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் விழுந்திருக்கு. ஏண்டா ஆ? நம்ம லாட்டரி சீட் வாங்கணும்ல, ஆமா. அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்ல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல விழுந்திருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க, எடுங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். எச்சு ஆச்சு. 39 39 24 24 16 16. ஐயோ உங்களுக்கு தான். ஐயோ எனக்கு தான். இந்த பாருங்க. ஐயோ ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. எச்சு 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்கேன். ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கற? ஐ அம் ஆல்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh. அதுக்கு மேல வேணா 5 பத்து தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்திரு. ஏ பொம்மை எழுந்திரு. டேய், என்ன? ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜேக்காமா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் இருடா. நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கித்து புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்திருக்குங்க. லாட்டரி சீட்டா? I am 50 lakhs owner. விட்டி இல்லாசா? அண்ணே தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? Sad up your mouth. ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? அடேங்கப்பா. பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? இல்லைங்கோ. 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவ. இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்களா? அவ்வளவு 500 ரூபாய் தரல. சிங்காரம் அவசரமா உன்னதான் பத்தி ஓட்டிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றேன். யோ இனிமே யாரும் ஜெயம் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவி பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல. போடாங்கற லொல்லு பண்றான் பாரு. அண்ணே இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இதை தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாம்டா. எடுங்கண்ணே. இருக்கிறது ஒரு பட்டியா? இந்த அழிக்கிறமே யாருமே எடுக்க முடியாது. என்னடா? வாங்கண்ணே. ஏய் சம்சாரம், என்னடி பண்ணிட்டு இருக்க? என் தலை எழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க. கிழிஞ்ச துணியா? இனிமே நீ ஒட்டு போட்ட புடவை எல்லாம் கட்ட கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரா, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. டேய் பாரா, இது நான் உட்கார்ந்து கேரண்டா இது. என்ன மாமா என்ன ஆச்சு? டேய் டேய் சொல்றா. அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க.
அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. ஏண்டா இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே? ரொம்ப வாசிக்காத. நீயும் நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன, ஒரே ரேஞ்ச் என்ன, ஏன் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் விழுது? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பணம் வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைங்க. என்னது? ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்கடி. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளதான் வாங்க வாங்க. ராஜா இந்த தெரு வேணும். உங்க தகுதி தெரு வேணாம்ண்ணே, ரோடு வாங்கிக்கிறோம்ண்ணே. ஐயோ உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய, வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம் போங்க. சொன்ன கேளுங்கடா. மெட்ராஸ்ல போய் மவுண்ட் ரோட்டை வாங்கிடுவோம், வர்ற பஸ் எல்லாம் மறைச்சு போடுவோம். தேடி பாருங்க டேய். அங்க பாருங்க பாரு. இதுக்குள்ள பாரு. ஐயோ 15 லட்சமாச்சே. இந்த 15 லட்சம் வாங்க வரைக்கும் தூக்கம் இருக்காது. ஐயோ பாருடா நல்லா தேடுறல்ல. தேடுடா. பாரு இதுக்குள்ள பாரு. டேய் நல்லா கீழ பாரு. இதுக்குள்ள இல்லையாடி? டேய் தங்க புங்கு நாடாத. எங்கடி? ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதை ஏன்டி கேக்குற? இல்லைங்க பத்திரமா இருக்கட்டும், நான் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன். என்னது? அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க எங்கங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே கொண்டாங்க. அது சனி எதுக்குன்னா ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி இது பாவி பையன். ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி, வாட்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே ஆண்டவா. ஐயோ 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 ஐயோ. பொம்மை நைக்கிற பொண்ணு நீயத்து எங்க போகுது? அதுல திருட்டு பாரு பார்த்துட்டு போகுது. இதுல ஏதோ கொப்புற கொய்யா இருக்குது, இத கண்டுபிடிக்கணும். இந்த வர இத போய் நம்ம பொம்மை நாய்க்கு சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற பேட்டு நச்சிருந்தேன். நாய்க்கரையா 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 நாய்க்கரையா. யாரா அது? என்னடா நேரம் கெட்ட நேரத்துல வந்து கதவு தட்டுற? மனசை திறப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா? நாய்க்கரையா மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீ நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் காட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா. ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வா. இருடா. மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் வாங்களே. ஓ இந்தாங்கப்பா. டேய் வாடா போலாம். எங்க போறது? நீ கூப்பிட்டு அங்கதான். அட இருங்க, இது உங்க பொண்ணு வெள்ளையமா தானே? அதுல என்னடா சந்தேகம்? அங்கதான் சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணா 2 பொண்ணா? ஒரு பொண்ணு தான்டா. அப்படின்னா ஒரு பொண்ணாட்டியா 2 பொண்ணாட்டியா? அடவா ராஸ்கோல். நடிச்சாமத்துல தூங்கிட்டு இருக்கவன் தட்டி அடித்து பணமரம் மாமரம்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா கேக்குற? தங்கல வெட்டி போட போடாங்கிறது. அங்க பார்த்தது இங்க.
என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறீங்க? எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கொடு. இதாங்கய்யா. பத்த வையப்பா. நடக்கட்டுமே இருக்கு. நாயப்பா நாயப்பா, யாரு என் நேரத்துல? கொஞ்சம் இங்க பாரப்பா. என்ன என் நேரத்துல இங்க உட்காந்துருக்க? ஆமா, எங்க போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன படம்? பேய் வீடு. நல்லா இருந்ததா? எங்க அப்பா ஒரே திகிலா இருந்துச்சு. எங்க சவரப்பட்டிய காணோம். சவரப்பட்டி என் நேரத்துல எவனாவது கொண்டாடுவானா? எனக்கு இப்ப சேவ் பண்ணுமையா? பேய் மட்டும் காலையில பண்ணிக்க. காலையில எனக்கு பர்த்டே, அதனால இப்பவே பண்ணி ஆகணும். காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. காசு எவ்வளவு நாள் கொடுப்பியா? 100 ரூபா கொடுக்குறியா? தாராளமா வாங்கிக்க. அப்படின்னா இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயா. சீக்கிரம் ஆளு போயிட போறான். நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்குற இங்க கூட்டிட்டு வர? 100 ரூபா கிடைக்குதுல்ல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவைக்கு 100 ரூபா கொடுப்பான்? பாவா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். டேய், இவன் மனசுலாடா புதகுடியில இருந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. அண்ணே, அவன் குளிச்சா என்ன குளிக்காட்ட என்ன? முத சோப் போட்டு சேவ் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஆமா. ஏப்பா, நீ எந்த ஊரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி இருப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்பேன். ஏன்பா இந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல்ல. இது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை விளையாட்டு வச்சிருக்க. கத்திய வச்சா மலமலான்னு வர வேண்டாமா? என்னடா இது? உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்கண்ணே. என்ன இது? வாழ்க்கையில உனக்காட்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டது இல்ல. ஆமா, காசு கொடுத்து போயா. குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள்ள நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க. உடியா. அழகேசா, வாங்க. என்னது சிகரெட் பிடிக்கிற? இல்லையே. அந்த கை காட்டு. இந்த கை காட்டு. இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது. 2 கையும் காட்டு. இங்க பாருங்க. ஆமா, 2 கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல. வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது? பொம்பளைங்க தான் பெரிய மனுஷி ஆவாங்க. நீயுமா ஆயிட்ட? அதுல என்ன, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்கல. கேளுங்க அண்ணே. நான் வீம்பு வீராச்சம் இல்ல. யாரு? வீம்பு வீம்பு. வீம்பு வீம்பு. ஆமாண்ணே. அவர் பொண்ணை நான் மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்பன் தான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்னென்ன பண்றது? குனிய வச்சு கத்தியால குத்திரு. அண்ணா, என்னென்ன இது? காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்பின்றதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க. சொல்றேன் கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா அண்ணே? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10 வாழைப்பழம் வாங்கிட்டா? பழத்துக்குள்ளயா இருக்கு? பழத்துக்குள்ளதானே விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். 20 முறுக்கு வாங்கிட்டா? நான் என்ன சொல்றேன், கடையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி அண்ணா. விளையாட்டு சொன்ன. சரி, பேப்பர் வாங்க. வெள்ளை பேப்பர்ப்பா. வெள்ளை பேப்பர் குடியா? தரங்க 10 பைசா. குடியா? இந்தாங்க. இந்தாங்க அண்ணா. நீயே எழுது. முதல்ல காதல் கடிதம் எழுதுற, வீட்டை எழுதணும். இவ்வளவு தானே? எழுதி போடுறேன். இந்தாங்க பாருங்க. லட்டு, ஜிலேபி, அல்வா. என்னடா அது? இதெல்லாம் ஸ்வீட்னே. ஐயோ, ஸ்வீட்டா எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேலை. காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு, பச்சை மிளகான்னு எழுதிடுவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல் பிரமாதமான காதல். உன் முகம் பால்வடியும் முகம். நமது காதல் தயாராவதற்குள்
கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ அழகே. என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரம் தான். அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா என்ன? வணக்கம். உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டானே. நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பேன்ல. நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. சரி சரி சரி. என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன். திரும்பி வரும்போது அரைகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன தவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்க விக்க. நல்ல வியாபாரம். பாலை ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? அடச்சே, மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க. அழகேசன் கொடுக்க சொன்னார். என்ன யாது? எரும மாடு. யார பாத்தியா? எரும மாடு இல்லைங்க. ஒண்ணு இல்லப்பா. கொஞ்சம் ஒண்ணு இல்லப்பா. உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஒரே மிதியா மிதிச்சு. வேணாங்க வேணாம், உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், பூதனாலே போதும். அப்பா, அவர் அடிக்காதீங்க. ஏய் வயது, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அப்பனை உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன்? இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற வயசாயுது. 60க்கு 60 சஷ்டி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்ன ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதலைங்க. நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குதே. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்கம் பொன்னுச்சாமி எழுதுனது. ஏய், அவங்கள்ட்ட சொல்லி வை. சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். இந்த மாதிரி பொட்ட பயத்தலுமா லெட்டர் எழுத வேண்டான்னு. ஏங்க ஏங்க, என்னம்மா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பெரிய லைலா மஞ்சன்னு லவ்வா பண்றீங்க. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க கொஞ்சம் குனி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க, 2-3 எலும்பவே காணோம். வாயா. எனக்கு பயமா இருக்கு. பால்காரன காலை ஒடிச்சான், நம்மள கைய ஒடிச்சிட்டா என்ன பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன். எங்க ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன் உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ வீம்பு வீராச்சான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு. கேட்டுருமா? சார் 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 யா சார், என்ன ஒத்தனையுமே காணோம். திறந்துகளுக்கு சத்தம் வருது. யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கணும் தான் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னேங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க?
என்ன விஷயம்? பொண்ணு பார்க்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணை இவர் கட்டிக்கணும், பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அத நீ என்னையா சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணை உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் மாப்பிள. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா. என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சுக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு என்ன பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குதே. என்னது? தொடையில மச்சம். என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். என்ன இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஆலந்தரம் வந்தாச்சு, இறங்குங்க. ஏனுங்க, என் மாமா இருக்காரா உள்ள? எவ்வளவு போல இருக்கு. என் மாமா இருக்காரா உள்ள? அட ஏமா கத்துற? மாமா யாரு என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? யோ கதவு தரையா. இறங்க சீக்கிரம், இறங்க இறங்க. என்னடா நாம பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னீல்ல? ஆமா. அந்த பொண்ணு இதானே? அடுத்த ஊர்ல பொண்ணு பார்க்க போறோம். வாடா வாடா. வந்து ஏறீங்க இறங்குறீங்க. ஏங்க சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. யோ கண்டக்டர் தள்ளியா, இந்த பெரிய நிமி பயில்வான் பொண்டாட்டி இறங்குறா. எவனாவது யோ போயா உள்ள 10 அடி தள்ளி வா, உரசுன எலும்பு ஒடிச்சிருவேன். பாடி இறங்கி. இந்தாயா புடி. ஏண்டி இது பூசணிக்காயா இல்ல இரும்பு புண்டா? வாங்க சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. வண்டி போக வேண்டாமா? ஆடி அசைஞ்சு வர்றீங்களே, இறங்க சீக்கிரம். வாமா. தள்ளியா. மாமா மாமா என்னைய கூப்பிட்ட? இது வேற பரிய. ஏண்டா கருவையா அலையிற? பக்கத்து வரைக்கும் பொறுமையா இரு. யோ எங்கயா என் மாமா? இது என்னம்மா இது? உன் மாமன் யாரு என்னன்னு எனக்கு என்னமா தெரியும்? மறுவாதியா சொல்லு. என் மாமன் உனக்கு தெரியாது? தெரியாது. அது எப்படியா தெரியாம போகும்? இத பாத்தியா? கடுதாசி போட்டிருக்காரு. என்னன்னு போட்டிருக்காரு? ஊருக்கு வரையறு போட்டிருக்காரு. சொல்லியா? தபால் போட்டிருக்காரா? அப்ப தபாலியே உன் மாமா வந்து சேர்ந்துருவாரு. யோ என்ன விளையாடுறியா? அவரு இந்த பஸ்ல தான் வரேன்னு போட்டிருக்காரு. சொல்லு, என் மாமா எங்க? எமோ என்ன? நான் தான் டிரைவர் பேசுறேன். குப்பகோணம் பாலத்துல ஒரு ஆள் கைய காட்டி வண்டியை நிறுத்தினா, இந்த ஆள் தான் விசில் அடிச்சு வண்டியை நிறுத்தாம ஓட்டுன்னுட்டான். எனக்கு அப்பவே தெரியும். நீதான் அவரை ஏத்துக்கிட்டு வரல. ஏன் ஏத்துக்கிட்டு வரல? அம்மா, இந்த பஸ்ல நான் ஒருத்தன் தாமா வந்தேன். வேணும்னா என்ன ஒரு தரம் மாமான்னு கூப்பிட்டு வீடு போய் சேர்றியா? ரைட். சொல்லுங்கடா சொல்லுங்கடா. என்னடா காணாத கண்ட மாதிரி வாய பழக்குறீங்க? போங்கடா. ஸ்கூட்டர் இதுக்கு முதல்ல பார்த்தது இல்லையா? போங்கடி. குருமுட்ட இங்க வாடா. என்ன மாமா இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஸ்கூட்டர். ஏன்டா மானத்தை வாங்குற? பிளஷர் காரரா? ஓஹோ, இப்ப பேரை மாத்தி வச்சுட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. பரம்பரை பத்தி பேசிட்டு இருக்காரு. யார் மாமா இவரு? முகத்தை பார்த்தாலே தெரியல. இவ வகையரா வச்ச வந்தவன். இவ வகையரால எல்லாம் இதே மாதிரி தான். மனுஷ ரூபத்துல ஆளே கிடையாது. அம்மா துளசி, எனக்கு எதுக்குமா? எனக்கு எதுக்குமா? கேவலப்படுத்திட்டாங்களே. அக்கா வேணாக்கா வேணாக்கா. இது புடி. இது கொண்டு போய் முச்சந்தில கொட்டி போட்டு தட்டத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு வா.
நீ வாப்பா. வழக்கம் போல தட்டை வித்துறாத, மரியாதையை திருப்பி எடுத்துட்டு வரணும். ஆமா, ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? இந்த இடமடையனை வச்சு எப்படா வேலை வாங்குறேன்னு பேசிக்கிறாங்க. அது எனக்கு வேண்டாம் செய்யற வேலை. இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? என்ன? இவன் நாளுக்கு நாள் செவந்துட்டு போறானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கன்னி பொண்ணெல்லாம் போட்டி போடுதே, அதை கேள்விப்பட்டீங்களா? சமீபத்துலதான் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னங்கிறப்போ? இல்ல, துளசிக்கும் வயசாயிட்டு போகுது, எனக்கும் வயசாயிட்டு போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா பண்ணிடுவோமே. துளசிக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு வேற ஒரு இடத்துல நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஓஹோ, நீங்க அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? துளசி இல்லாம நான் வாழலாம், ஆனா நான் இல்லாம துளசினால வாழவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. அவ வாழவே முடியாம செத்தாலும் பரவாயில்ல, அவளை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதா எனக்கு அபிப்பிராயம் இல்லை. அண்டா டேய், உன் மூஞ்சிக்கு துளசி கேக்குதா? வேட்டி சட்டை எதிராது புதுசா உருமால? இது எங்க தாத்தா கொடுத்ததுங்க. உங்க தாத்தா கோமணம் மட்டும் தானடா கட்டுவாரு? அதாங்க இது. அதுவா? உங்க தாத்தா நான் பில்லோடைய கோமணம் கட்டுவாரு. 16 ரூபாய் 95 பைசா போட்டிருக்கு. நேத்து ஏலத்துல எடுத்தங்க. ஏலத்திலையா? இந்த ஊர்ல ஏலம் போடுறதே நான் ஒத்தந்தானடா, எனக்கு தெரியாம படுத்த. நேத்து ஏலத்துல உங்களுக்கு தெரியாம எடுத்தங்க. தெரியாம? திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினையா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏறுமை. எருமை. மாமா என்ன பண்றீங்க? நானும் தெரியாம தான் எடுக்கிறேன், ஆனா தெரியற மாதிரி அடிக்க போறேன். ஓ நீயா? மாமா செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன பண்ணாரு? நான் துளசி மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன், கெட்டி கொடுத்தா செருப்படுத்து அடிக்க வராரு. அடிச்சாரா இல்லையா? இல்லையே, ஓடி வந்துட்டேனே. வர வர அவர் எதையும் சரியா பண்றதே இல்ல. நியாயமான வார்த்தை. நியாயமான வார்த்தையா? நீ ஒண்ணு செய்ய, நாளைக்கு காத்தால நேரத்தோட வீட்டுக்கு வரியா? எதுக்குக்கா? புதுசா விளக்குமாறு வாங்கி வைக்கிறேன், வந்து வர தெரியும். விளக்கமாறா? எதுக்கு? இதுக்கு மாமனே மேலு பெருசா துளசியை பெத்து வச்சுட்டாளுங்க. இந்த துளசி இல்லன்னா எனக்கு ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கிடைக்காம போயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதாத்தா. நீ மனசுல நினைச்ச மாதிரி ஒன்னால வீட்டை விட்டு ஓடி போன உன் புருஷன் நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டாரு. இப்பதான் எனக்கு ஜோசியத்திலேயே நம்பிக்கை வந்தது. ரொம்ப சந்தோஷம். ஏன் கிழவி, இந்த வயசுல உன் வீட்டுக்காரர் திரும்பி வந்தா என்ன, வராட்டி என்ன? இதுல உனக்கு ஜோசியம் வேற கேக்குதா? போ. ஆமா, உனக்கு நிலைமை. இத பாரியா, நான் என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரியா தப்பான தெரிஞ்சாகணும். உங்க மனசுல இருக்கிறது எனக்கு அப்படியேமா தெரியும்? என்ன கிண்டலா? கிளிக்கிட்ட சொல்லி துளசிங்கிற பேர்ல ஒரு சீட் எடுக்க சொல்லு. வெயில் காலத்துல பொறுமையா பேசினா புரியும், படபடான்னு பேசினா எனக்கு எப்படியம்மா புரியும்? துளசிங்கிற ஜாதகருக்கு எடுத்து சொல்ல வாப்பா ராஜா. அவருடைய எதிர்காலங்கள் எப்படி, எதிர்கால பலன்கள் எப்படி, ராசி எப்படி, ராசி பலாபலன்கள் எப்படிங்கிறத தேடி பிடிச்சு தெளிவான முறையில யோசிச்சு சிந்திச்சு ஆலோசிச்சு அந்த சென்னிமலை பகவானை வேண்டி அவருடைய எதிர்காலத்தை பத்தி நல்ல முறையில எடுத்துக்கொடுறா ராஜா. உங்க பேர் நாமத்துக்குங்க வள்ளி தெய்வானையோட முருகர் கூடி வந்திருக்காருங்க. வள்ளி நீங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு தெய்வானை குறுக்க வந்திருக்கணுமே. அவளை கவனிச்சுக்கிறேன். ஏமணி காசு? ஐயோ, இன்னைக்கு என் நேரமே சரியில்லை போல் இருக்கு. யா சரி. கரெக்ட், அப்படி செய். ஏங்க, இங்க நல்லதும் போயிடுவானே யாருங்க? பெரிய தம்பி போயில் வேண்டாம், அது நான் தான். அது நீங்க தானா? நான் உங்களை பக்கத்துல வந்தேன். என்ன விஷயம்? உங்க உடற்பயிற்சி நிலையத்துல நான் மெம்பர் ஆகணும். குறிக்கோள் இல்லாதவங்களை நான் மெம்பரா சேர்க்கறது? நானும் குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். என்ன குறிக்கோள்? என்ன பார்த்து எங்க அத்தை பொண்ணு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அவ சொன்னதுல என்னடா தப்பு? இந்த உருளைக்கிழங்க நீங்க தாங்க உருப்படியா கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதோ போட்டோ பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரியே நானும் ஆகணும். அது யார் தெரியுதா? தெரியலங்களே. அது நான் தான்டா. போட்டோவுக்கு உங்க மூஞ்சிக்கு வித்தியாசம் இருக்குங்களே. இதெல்லாம் வெளிநாடுகள் எடுத்துடா. வெளிநாடுனா எந்தெந்த நாடு? கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், பல்லடம், வெள்ளகோயில், இப்படி பலதரப்பட்ட நாடுகள் எடுத்துட. இந்த சிங்கநல்லூர் எந்த நாடு பக்கத்துல இருக்கு? லண்டனுக்கு வடவர்த்தலையில் இருக்கு. அந்த ஆளு மாதிரி ஆகணுங்க. அது நான் தாங்கிற மறுபடியும் அந்த ஆளு அந்த ஆளுங்கிற என்னடா அர்த்தம் அது? சரி, நீங்களாவே இருந்துட்டு போங்க. அந்த ஆளு இருக்கிற மாதிரியாவே எனக்கு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா ஆகணுங்க. அப்படி கட்டி கட்டியா வந்தா அது குஷ்டமடா. நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு இப்படி கொண்டு வரணும்டா. எக்ஸசைஸ் பண்ணா 6 மாசத்துல இப்படி இருந்திருக்கலாம். பெரிய தம்பி பயில்வான பார்த்தா சந்தேகப்படுற? உன்ன மாதிரி சந்தேகப்படுறவன் நான் பார்த்ததே இல்லடா.
இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. டேய் ராமசாமி, இந்த குச்சிய 6 மாசமா தூக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இதுக்கு மேல என்னால தூக்க முடியலைங்க. இவ்வளவு பெரிய குச்சி நீ ஏன்டா தூக்கிட்டு வர்ற? உன்னாலதான் முடியாத. சரிங்க. முதல்ல அதை கீழே போடுற. இவன் யார் தெரியுமா? தெரியலங்களே. இவன் பேர் ராமசாமி. 6 மாசத்துக்கு முன்னால வயசாகி போய் இப்படி வந்த ராமசாமி இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்காரு? டேய் ராமசாமி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவன் 6 மாசத்துக்கு பிறகு எப்படி ஆயிட்டான் பாத்தியா? ஏங்க 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவரா 6 மாசத்துக்கு பின்னாடி இப்படி ஆயிட்டாரு? ஆமாண்டா, இப்படி வயசாகி போய் வந்த இந்த ராமசாமி 6 மாசத்துக்கு பிறகு இப்படி தளன்னு கட்டிடம் காளை ஆயிட்டான்டா. கட்டிடம் காளை ஆயிட்டான். நான் கட்டில காளை ஆகட்டாலும் பரவாயில்லை, ஒரு கண்ணு குட்டியாவது ஆக்குங்க. பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்? 450 ரூபா வச்சிருக்கேங்க. எருமை மாடுவாங்க. நீ இருக்கிற போது எருமை எதுக்குடா? இவ்வளவு பெரிய தொகை உன் கையில் இருக்கக்கூடாது, என் கிட்ட இருக்கணும். இந்த உடற்பயிற்சி நிலையத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடோட நீ ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன சொன்னீங்க? ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டேடா. டேய் ராமசாமி, இவனை கூட்டிக்கிட்டு போய் உடம்பு பூரா கட்டி கட்டியா வர்ற மாதிரி பண்ணுங்கடா. போடா. போயிட்டேன். பணத்தார எடுத்தது நான் தான் எடுத்தேன். நீதானா? 6 மாசத்துக்கு பிறகு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வரணுமா? இப்பவே வர வைக்கிறேன்டா. இப்பவே வர வைக்கிறேன். 12.75 ரூபா ஒரு தரம், 12.75 ரூபா 2 தரம், 12.75 ரூபா 3 தரம். யார் 12.75 ரூபாய் கேட்டது? நான் தாங்க கேட்டேன். நான் தாங்க அந்த 12.75 ரூபா. இந்த புடவை யாருக்கு? உன் பொண்டாட்டிக்கா? இல்லைங்க, என் சம்சாரத்துக்குங்க. சரி, நீ 12 ரூபாய் 75 பைசாவை கொடு. 12 ரூபாய் 75 பைசாவா? ஏயா, நான் ஏலம் கேட்டது 12.75 ரூபாய்க்கு, நீ கேட்கறது 12 ரூபாய் 75 பைசா. நான் என்ன இழிச்சவாய் நினைச்சியா? ஜவலா காட்டுறியா? என்ன நீ ஏமாத்த பாக்குறியா? மாமா, அந்த ஆளை ஏமாத்தாதீங்க மாமா. நான் அவனை ஏமாத்துறேனா? பின்ன இதுக்கு என்ன அர்த்தம்? என் தப்புடா. மணி அடிக்கிற மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருக்கணும், மணியை திருடிட்டு போற மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருக்கிறேன். யோ, நீ 12.75 ரூபாயே கொடு. இப்ப கேட்டியே, இது இந்த 10 ரூபாய், இது 2 ரூபாய், இது 3/4 ரூபாய். இது என்ன பஸ் டிக்கெட்? இது 3/4 ரூபாய் பஸ் டிக்கெட்டுக்கா. இதை எங்க மாத்துறது? நீ எங்கேயும் மாத்த வேண்டாம், என்கிட்ட கொடு. நாளைக்கு நான் உனக்கு சம்பளம் தரணும்ல, இந்த பஸ் டிக்கெட்டை தரேன். நீ நேர பேங்க்ல போய் நீயே மாத்திக்க. யோ, பொண்டாட்டிக்கு புடவை வாங்கிட்டல, நேர வீட்டுக்கு போயா. யார் இருந்தாலும் பொண்டாட்டிங்கிறா. சம்சாரம் ஐயா, சம்சாரத்துக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசமே தெரியாத மூடன். அந்த ஆளு சொல்றது வாஸ்தவமா? அடுத்த யாரா? அடுத்தது ஜமக்காலம். இந்த ஜமக்காலத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். இது சிங்கப்பூர் ஜமக்காலம். ஏன் மாமா பொய் சொல்றீங்க? நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்களோ? என் வாழ்க்கையில எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. முட்டாதுரா, இந்த ஏலம் முடிகிற வரைக்கும் வாய திறந்த சிங்கப்பூர் ஜமக்காலம். இந்த ஜமக்காலத்தோட மகிமை என்னன்னாக்கா, இதுல படுத்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதுல படுத்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு விவாகரத்து ஆகும். அடிச்சு கொண்டுடுவேன் நடுவுல பேசினாக்க. கல்யாணம் ஆகணுங்கிற ஆசை இருக்கிறவங்க இதை ஏலத்துல எடுக்கலாம். 1 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய், 3 ரூபாய், 40 ரூபா. யார் அந்த அறிவாளி 40 ரூபாய்க்கு ஏலம் கட்டுது? நான் தான் மாமா கேட்டேன். ரெண்டு அறிவு கட்டவனே, இதே ஜமக்காலத்தை மார்க்கெட்ல உன் கண்ணு முன்னாடி தானே 30 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 40 ரூபாய்க்கு ஏலம் கேட்கிற நீங்க தானே மாமா இதுல படத்தை கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகும்ல? இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் வேற கேக்குதா? சரி, நீ பணத்தை கொடு. சம்பளத்தை கழிச்சுக்குங்க. அடுத்த ஏலம் தொடரும். എനിക്ക് 5 വർഷം മുമ്പ് അമ്പിളിക്ക് നൽകിയ സ്വീകരണ യോഗത്തിലെ എന്റെ പ്രസംഗത്തിന്റെ ശുഭകരമായ അനന്തരഫലത്തിന് നാന്ദി കുറിക്കുന്ന ഈ യോഗത്തിലും ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுறாரே கவாஸ்கர், இங்கதான் கவனமா கேட்கணும். அவர் எங்க வீட்டுக்கு வந்து என்ன தட்டி எழுப்பி, சார்லி சார் இதுதான் வீணைன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அவரை நினைச்சு இதுல ஒரு தபேலா நட வாசிக்கிறேன் பார்.
Udakau, Bigala, Simikarato, Bage, Silitiao, Tiatika, Sabakarita, Sabalaga, Sabalato, Zibalabi, Simbalato, Sabalaga, Zikarato, சும்மா இருக்கடா. நீங்க கத்துற கத்துல பிரின்சிபால் ஊருக்கே ஓடி போடுவார் போல இருக்கு. ஆமா, புதுசா அந்த பர்தா போட்டிருக்க பொண்ணு யாரா? இவனும் நூர்ஜஹானை பத்தி தான்டா கேக்குறான். படுதா போட்ட அந்த முகம் எப்படி இருக்குமோன்னு காலையில இருந்து கண்ணா பின்னான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முகத்தை பாக்குற பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? விஷ்ணுகளா, அவளை பாக்குற பாக்கியம் நேக்கு மட்டும்தான் கிடைச்சு. உனக்கு மட்டும் தானா? உட்கார் உட்கார் உட்கார். அவளை எப்படிடா பார்த்த? அவ எழுத்தாப்புலதான் குடியிருக்கா. உங்க ஆத்துக்கு எதிர்த்தாத்துலையா? சொல்லு. அவ தினமும் காலையில ஸ்நானம் பண்ணிட்டு ஜன்னல் அண்ட வந்து நிப்பா. நானும் ஸ்நானம் பண்ணிட்டு ஜன்னல் அண்ட வந்து நிப்பேன். அவ தலைய கோதுவா, நீ? நானும் என் தலைய கோதிப்பேன். எங்கேயோ போயிட்டாடா. அவ பவுடர் பூசிப்பா, நான் சந்தனம் இட்டுப்பேன். அவ பொட்டு வச்சுக்க மாட்டா, அவளுக்காக நான் பொட்டு வச்சுப்பேன். அவ கம்மல் போட்டுப்பா, நான் கடுக்குன்னு போட்டுப்பேன். எங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒத்துமை பார்த்தேன். உங்க ஒத்துமை அப்புறம் பாப்போம். முதல்ல அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு சொல்லு. அவ பாக்குறதுக்கு லட்சணமா என்ன மாதிரியே இருப்பா. எப்படி இருப்பா? என்ன மாதிரியே அழகா இருப்பா. ஐயோ பகவானே, என் அழக பார்த்து பொறாமப்பட்டு அடிக்கிறடா. இதே அழக வச்சு நூர்ஜஹானை கல்யாணம் பண்ணிக்காம அவழ்ந்த இந்த கூந்தல முடிய போறது இல்லடா. இந்த கூந்தலை வெட்டிட்டா என்னடா பண்ணுவ? சௌரி வச்சுட்டு போறேன், என்ன பண்ணுவேன்? ஓடா. சிங்கிள் டீ போடுப்பா. நீங்க தான் புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேனா? நீ மட்டும் என்ன கலெக்டரா? நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் பார்த்தா கூட தான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி தெரியுது. அது என்ன பார்த்து போஸ்ட்மேனான்னு கேக்குற? அதுக்கு இல்லண்ணே, ரொம்ப கோவிச்சுக்கிறீங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் சொல்லணும். என்னது? அண்ணன் எங்க போறீங்க? எங்க பாட்டி செத்துட்டாங்க, இளவு போயிட்டு இருக்கேன். யோ யாரியா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, கையில வேற லெட்டர் வச்சுட்டு இருக்க, எங்கயா போவாங்க? லெட்டர் கொடுக்கத்தான். அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே, தம்பி சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. நானும் முதல்ல இதே தெருவுல தான் போஸ்ட்மேனா இருந்தேன், லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப இங்க இல்ல, இதுல இருந்து 4 தெரு தாண்டி போயிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த தெருவுல 8ஆம் நம்பர் வீட்டுல ஹுசேன் பாய்னு ஒரு இந்தி பண்டிட் இருக்கான். அவனுக்கு யாருக்காவது தினம் இந்தி சொல்லி கொடுக்கலன்னா அவன் தலையே வெடிச்சிடும். நீங்க எங்க வேணாலும் போங்க, அந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு மட்டும் போகாதீங்க. கில்லாடியா நீ? யோ, அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குது, அத பாக்குறதுக்காகத்தான் நான் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லயே கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கிறேன். முதல் லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். சூத்த பொறாம புடிச்சனா இருக்கிறியே. பொறாமையா? பொறாமையா? ஆமா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த இந்தி பண்டிட் கிட்ட மாட்டிக்கிட்டு இதே மாதிரி ஆயிட போற நீ. ஜஸ்ட் பாசிங் க்ரவுட்ஸ். டீ போட்டியாப்பா? நூர்ஜஹான். என்ன வாப்பா, சமையல் கட்டுல வேலை இருக்கு தெரியல, எதுக்கு சும்மா சும்மா கூப்பிடுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சாயங்காலம் இந்தி கத்துக்க வருவானே அந்த பையன் வந்தானா? வரல வரல வரல. ஏன் இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? ஏமா அவன் தான் வரலையே. இப்படி உட்காரு. எதுக்கு உட்காரேன்னு சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் நீயாவது தேசிய பாஷா கத்துக்கிட்டு போயேம்மா பிளீஸ். கத்துக்கணுமா? ஆமா. கத்துக்கணுமா? ஆமா. ஐயோ, இவளும் ராஷ்டிரிய பாஷா கத்துக்க மாட்டேங்கிறாளே, நான் யார தேடுறது? சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு. அப்போ யார்? நான் தான் உங்க போஸ்ட்மேன் வந்திருக்கேன் சார். என்ன விஷயம்? உங்க பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதுகிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
இல்ல சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். உட்காரு. வேண்டாம் சார், நான் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு சார். அரே நம்ம வீடு தேடி வந்திருக்கிறா, உன்னை சும்மா போடுறான் இல்லே. உட்காரு. சார், இந்தியாவிலேயே ஒரு போஸ்ட்மேனை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடிய முதல் ஆள் நீங்க தான் சார். அரே தொடுனக்கோ கிச்சு கிச்சு ஆத்தா. விஷயம் இருக்கு. நீங்க எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆகக்கூடிய வயசுதான். அதுல பாருங்க, என் பேரு கூட பாட்ஷா. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க பொண்ணை பெத்தவர், எதை வேணாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஒரு அழுக்கான மார்வாடி பொண்ணு. அழுக்கா? அழுக்கு நெய்ரே குப்சூரத். அழுகு அழுகு அழகு. அழுகான மார்வாடி பொண்ணுக்கு ஹிந்தி மேலே லெட்டர் வருது. அதுக்கு படிக்க தெரியாது. நிம்பளே படிக்க சொல்லுது. நிம்பளுக்கு என்ன பண்றான்? சார், அந்த பொண்ணு இந்த லெட்டரை பிரிச்சு பாக்கிறதுக்குள்ள நான் இப்படி ஓடிடுவனே. இப்படி ஓடக்கூடாதுன்னு தான் நிம்பளுக்கு நம்பள் ஒரு வழி காட்டுறான். என்ன காட்டுறான்? நிம்பளுக்கு ராஷ்டிரிய பாஷா. ராட்சசி பாஷையா? நைரே தேசிய மொழி ஹிந்தி. निपल के नंबर சொல்லி தர்றான். நிப்பளுக்கு அச்சா வர்றான். டெல்லி மே भी काम करता. டெல்லி வேணாம், நம்ம ஊரு மேல வேலை பார்த்தா போறோம். டெல்லி வேணவே வேணாம். ठहरो ठहरो. நூறு என்ன பாப்பா? நூறு ஒருத்த வசமா வந்து மாட்டிக்கிட்டா. கிட்டாப கொண்டா. ठहरो. அரே எங்க போறான்? அட போயா. இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சார் இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்க விடாம நான் ஹிந்தி கத்துக்கோன்னு சொல்லி அடிக்கிறான், ஒலிக்கிறான், கிள்றான் சார் அப்படின்னு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மேல நான் பாச்சா இல்ல. போயா. ரவிசங்கர் சித்தார்த் ப்ரோக்ராம் இன்னைக்கு ரேடியோல இருக்கான். சீக்கிரமா போய் கேட்கணும். ஏண்டி நீட்டா வாடி போலாம். நான் வரலடி, நீங்க போங்க. ஓஹோ, இந்த ப்ரோக்ராம் கேட்க போறியா? ராஜா, ராணி, உங்க இசை கேட்டுதான் நான் ஓடோடி வந்தேன். தெரியுதே, மூச்சு வாங்கும் போதே தெரியுதே. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க லால்குடி ஜெயராம மாதிரி நல்லா வாசிக்கிறீங்க தெரியுமா? அப்படியா? லால்குடி மாதிரியா? என் பரம்பரையே வயலன் பரம்பரை தான். என்ன வயலன் ராஜான்னு கூப்பிடுவாங்க. நீங்க வாசிக்கிறத நிறுத்தவே மாட்டீங்களா? நான் வயலனை கையில எடுத்துக்கிட்டா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆமா, எப்படி இவ்வளவு அழகா வாசிக்க கத்துக்கிட்டீங்க? எங்க குடும்பமே வயலன் குடும்பம் தான். எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா வயலனை தான் அடக வச்சு சாப்பிடுவோம், தெரியுமா? ராஜா, ராணி, ராஜா, ராணி, நீங்க வாசிக்கிட்டே இருக்கணும். நான் அதை கேட்டுக்கிட்டே எங்கட வந்த போயிடுறா. உன்னுடைய இசை இன்னும் இன்ப வெள்ளத்தில் நீச்சடிப்பதற்காக ஓடோடி வந்தேன் நண்பா. நல்லா வாசிப்பேன். ஏன் இந்த இசை மேதையோட வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? அவருடைய வாழ்க்கையில நான் குறுக்கிடலாமா? அந்த மேதாவி வாசிச்சதை நானும் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப வாசிக்க சொல்லுங்கம்மா. வாசிங்க. வாசிப்பனே. வயலின் என்ன தெரியலையே, கெட்டு போச்சு. இத பாரு. இப்ப பாரு. எப்படி? அவனால வாசிக்க முடியாது. ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லட்டுமா? இதுவரைக்கும் வாசிச்சுக்கிட்டு இருந்தது இந்த வயலின் இல்ல, அவன் முதுகுக்கு பின்னாடி வச்சிருந்த இந்த டேப் ரெக்கார்டர். இவனை விட பெரிய இசைமேதன் நானு. இதை விட பெரிய டேப் ரெக்கார்டர், நல்ல நல்ல கேசட் ஏன்ட்டே இருக்குமா? ஒரு மரியாதை கேவா. எப்ப எனக்கு நூர்ஜஹான் இல்லைன்னு ஆயிடுச்சா அப்பவே நான் வீட்டுல சம்மதிச்சிட்டேன். என் கல்யாணத்துக்கு எங்க வீட்லயும் பொண்ணு பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டாங்கடா. பொண்ணு வேற யாரும் இல்ல, என் அத்தை மகா பச்சையம்மா. ஒன்றரை கண்ணி ஒடிச்சிருப்பாள. உன்னை பார்த்தா என்ன பார்த்த மாதிரி இருக்கும். மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வந்துருங்கடா. ஞாயிற்றுக்கிழமையா? என்னால வர முடியாதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயோ, கார் உள்ள ஃப்ரெண்டு எனக்கு நீ ஒருத்தன் தான்டா. நீயே காலை வாரி விட்டுறாத, கண்டிப்பா வந்துடுடா. வரும்போது பரிசு பொருளா கொண்டாடாதீங்க, பணமா கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்றரை கண்ணு சரி பண்றதுக்கு ஏற்பாடா இருக்கும். கவலையே படாதடா, கண்டிப்பா பணத்தோடவே வரேன். இதுக்கு போய் இப்படி வருத்தப்படுறிய என்னடா? கவலைப்படாத, நான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு கண்ணு வந்துரும். நீ சொன்ன மாதிரி கண்ணு வந்தா தாண்டா என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனம்.
என்னடா அது 2 வீடும் ஒரே மாதிரியா இருக்கு கேட்டு பாப்போமா அது பர்த்டே வீடு இதான் நம்ம வீடுடா உள்ள வாங்க அக்கா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க கூட்டிட்டு போங்க வாடா வா உனக்காக 2 கதவை திறந்து வைக்க சொல்றேன் நீ வந்தா தான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் உள்ள போங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க பெரியவரே உட்கார்ந்துடுறேன் உட்காருங்க காஃபி கொண்டு சொல்றேன் சரோஜினி எல்லாருக்கும் காஃபி கொண்டு கொடுமா காபி எல்லாம் வந்துரும்ல ரொம்ப அலையாதடா வரும்டா ஐயோ ஹலோ ஹலோ ரொம்ப மரியாதையான மனுஷன் ஹலோ சாப்பாடு அங்க போடுறாங்க இது முதல்லயே சொல்லக்கூடாதா நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டோம் எப்ப முகூர்த்தம் முகூர்த்தமா இது நிச்சயதார்த்தம்டா டேய் நிச்சயதார்த்தமா கல்யாணம் கட்டிங் வேற பண்ணிட்டு வந்துட்டேன் என்னடா இது பரவாயில்லடா கல்யாணமா இருந்தா என்ன நிச்சயதார்த்தமா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஏய் பொண்ணுங்க எல்லாம் சும்மா தள 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 இருக்குது பாத்தியாடா தெரிஞ்சவங்க விடுறா சும்மாறா சும்மா இருக்க முடியலையே டேய் மச்சான் அந்த சிவப்போட கட்டிருக்காளே அந்த குட்டி யாருடா சொல்லுடா அந்த பொண்ணைய கேக்குறா நான் பாத்துக்கிட்டா அது டிஎஸ்பி பொண்ணுடா டிஎஸ்பி பொண்ணா யாரா இருந்தா எனக்குடா டேய் ஃப்ரெண்டுங்கிற முறையில அட்வைஸ் பண்றேன் போலீஸ்காரன் பொண்ணா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் தான் அடிப்பாங்க இது டிஎஸ்பி பொண்ணா இருக்கிறதுனால இங்க இருந்து அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போவாங்க வசதி எப்படி வாங்க தேங்க்யூ காஃபி எடுத்துக்கடா பாவி தயவு செஞ்சு ஒரே ஒரு கப் எடுத்துக்கங்க எனக்கு கப்புல குடிச்சா கட்டுப்படி ஆகாது மன்னிக்கணும் அவனையேமா கெஞ்சுற அவனையே கெஞ்சுற 1000 பேர் உன்னை துரத்தினாலும் உனக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்குன்னு அவதாரமா பிறந்து வந்திருக்கேன் நானு நான் யாரு கிருஷ்ணன் நீ யாரு ருக்கு அப்படின்னா என்ன கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா நான் கட்டு வர கிருஷ்ணே நீ கட்டழகி ருக்கு உனக்கு எனக்கு தான் பொருத்தம் வா போலாம் அதான் கட்டுப்பார கிருஷ்ண கூப்பிடறால போயேன் யோ நான் என்ன உன் கடை சாமான் நினைச்சுக்கிட்டியா அவன் கேட்டோனே நீ என்ன எடுத்து கொடுக்க அப்படி கேளு கருவாடுக்கு மீனுக்கு சாமான் எடுத்துற பழக்கு என் கடல் கண்ணிய பத்தி என்னதையா நீ ஏன் கூட வாமா காலம் பூரா உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன் என்னது காலம் பூரா நீ வச்சு காப்பாத்த போறியா ஒரு நிமிஷம் உன்னால என் கூட வாழ முடியுமா குறும்பு குறும்பு எதையுமே மத்தவங்க முன்னால ஓப்பனாவே பேசுறதே இல்ல அப்புறமேல பேசுறியா வாடா ஏன்டா அழுகுற ஏன் அழுகுற நில்லுப்பா ஏன் அழுகுற உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டா என்னடா கேட்டா உங்களை ஆம்பளையாரு கேட்டால நாற்பது 50 உங்களை கொஞ்சம் கூப்பிடுறா என்ன இந்த குப்பத்துல கூப்பிடுற அளவுக்கு அவன் யாரா பெரிய ஆளு வந்து பாருங்க தெரியும் தம்பி இதுவரைக்கும் எவன் கூப்பிட்டு போனதாக நம்ம சரித்திரத்திலே கிடையாது அது நம்ம அந்தஸ்துக்கு சரியும் வராது இருந்தாலும் நீ கூப்பிடுற மனுஷனை மனுஷன் மதிக்கணுமேங்கிற ஒரு சித்தாந்தத்துக்காகத்தான் இந்த கட்டுமர கிருஷ்ணன் வந்திருக்கான் ஆனா ஒண்ணு சொல்றேன் நீ கூப்பிட்டு வந்ததாக நினைச்சிடாத அது உன் உசுருக்கே ஆபத்தா போயிடும் யார் அவன் பேசிட்டு இருக்கும்போது சொல்றவன் யார் பண்ணீங்க ஏன யாரு உங்க நம்மளுங்களா உடம்புன்னு சொல்லிக்க 4 தலையில ஒரு ப்ளூ துண்டு அவனை அடிக்கிற அடியில ரத்தம் கூட ப்ளூ கலர்ல வரப்போது பாரு அடிக்கடா ஒரு ஆளை போட்டு 5 பேர் சேர்ந்து அடிக்கிற அவ்வளவு நல்ல கூப்பிடுறியா ஐயோ போங்கண்ணே எது சொன்னாலும் உங்க காதுல தப்பாவே விழுவுது சும்மா இருங்கண்ணே அண்ணே இது வரைக்கும் முன்னாடி நான் வாங்கினதே இல்லைண்ணே அப்புறம் என்னமோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ஏன்டா ஏன் உயிருக்கு ஆபத்தா இன்னைக்கு உன் மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பாம விட போறதுலடா வீடு கிட்ட அடிக்காத போய் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க பையா அப்பா என்ன தலைவா தேடிட்டு வரீங்க
எதையும் தொலைச்சிட்டீங்களா? அதெல்லாம் உங்களை கரெக்டா கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஊருக்கே அளவு எடுத்தீங்களே, உங்க அளவை யார் மாத்துனது? அது கிழிச்சு தச்சிட்டாங்க. வாயில வேற ரத்தம் வருது. ஏன்டா நீ வேற பயமுறுத்துற? அடே சண்டேன்னு வர்றப்ப நம்ம அங்கிட்டு 4 அடி அடிச்சா கூட அவங்க சைடுல நமக்கு ஒரு அடி விழத்தாண்டா செய்யும். இதெல்லாம் நம்ம பெருசு படுத்த கூடாது ராஜா. மொத்தத்துல அடி யாருக்கு அதிகம்? அடி என்னமோ நமக்கு தான். ஆனா ஏன் அடிச்சாங்கன்னே தெரியலப்பா. சொல்லி அடிச்சிருந்தா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கு. சொல்லாமலே வளைச்சு வளைச்சு வாயிலே ஊத்துறாங்க. சார் ஐயா கூப்பிடுறாரு, வரீங்களா? அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா. ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். பார்க்கலாம் டீச்சர். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர். இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டணும். படித்தறினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் என் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுந்து கேட்கணும். கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்கார்ந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதே வண்டி நவர மாட்டேங்குது சார். சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போல. ஏன்டா சாயிர? டேய், ஏன் சாயிர? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது சார். ஒண்ணு இல்ல சார். சார், பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு.
நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படிதான். என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான் இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது. ஆமா என்ன இது? அரிசி சார், அரிசி. ஐயா அரிசி சார், சத்தியமா அரிசி தான் பாருங்க. ஆமா அரிசி. ஆமா எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேட்கு சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கச்சக் முக்கு கச்சக் முக்கு கச்சக் முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க. அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. ஏன் சார், அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இதெல்லாம் விவரமா இருக்கா? இல்ல சார். பசங்களா சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன் தான். அறிவழகன் நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர், உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடலாம்.
அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர். பாத்ரா, பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச். என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே, அசையாமல் அங்கே நில். அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்சே. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்தை மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. இதய பந்து? டீச்சர், டீச்சர் என் பந்து. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். நீங்க டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா வாங்கி வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டா தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுப்பு? பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போரா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான். பரதேசி பையன். வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. வண்டியை நிறுத்தியா? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குடா. மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல? சார், விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார். சார், என்ன பத்தி 1000 கெட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்னடா பந்த காட்டி மிரட்டுற? சார், பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கஸ்மாசம் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்பனை படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க.
போடா வா எடியா வண்டியா